வணக்கம்ப்பா. இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கெல்லாம் தேர்வு நடக்குது. இதில் பசங்க டென்ஷனாக இருக்காங்க. டென்ஷனே இருக்கக்கூடாதுப்பா. உங்களுக்கு வர்ற மார்க் வரட்டும். மார்க்கு தான் நிர்ணயமும் கிடையாது. உங்களுக்குன்னு எவ்வளோ மார்க் வரணுமோ அவ்வளோதான் கிடைக்கும். நீங்கள் எப்படி படிச்சுட்டு போனாலும் படிக்காமல் போனாலும் உங்களுக்கு தேவையான மார்க்கு உங்களுக்குன்னு இருக்கிறது தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் பரீட்சைக்கு எவ்வளோ நாளும் ராத்திரியில் முழிச்சு படிங்க. ஒரு 11 மணி வரைக்கும் முடிச்சு படிங்க. அதுக்கு மேலே முடிக்காதீங்க. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சு முடிச்சு படிக்கலாம். அப்படி முதலே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் மறக்காமல் இருக்கணும்னா அந்த பரீட்சை நேரத்தில் எப்படி 7 மணி நேரமாவது தூங்கி ஆகணும்ப்பா. நீங்கள் அப்போல்லாம் விடிய 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 படித்தீங்கன்னா கூட உங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். நீங்கள் படித்து வச்சது கூட மறந்து போயிடும். அதனால் 7 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யும். அப்புறம் செரிமானத்துக்கு தகுந்தாப்போ உணவு பெற்றோர்கள் கொடுக்கணும். பரீட்சைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அது இதுன்னு ஏதாவது கொடுத்து வயிற்றை கெடுத்துடக்கூடாது. எண்ணெய் பலகாரம் காரஞ்சாரமான உணவுகள் இப்படியெல்லாம் கொடுத்து வயிற்றுக்கு தொந்தரவு ஏற்படுறாப்புல செய்யக்கூடாது. அப்போ மூளை சரியாக வேலை செய்யாது. கிண்ணுன்னு சாப்பிட்டா கூட வேலை செய்யாது. அதனால் மோர் சாதம், பழங்கள், பழ ஜூஸு இப்படி போட்டு கொடுங்க. காப்பி டீ கூட வேண்டாம். காப்பி டீ குடிச்சு தூக்கத்தை கெடுத்துட்டு படிக்கிறேன்னு அப்போல்லாம் தூக்கத்தை கெடுக்குன்னு அவசியமே இல்லை. பரீட்சை நேரத்தில் மட்டும் நீங்கள் 7 மணி நேரம் தூங்கணும். மற்ற நேரத்தில் 11 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சு படிக்கலாம். அப்புறம் மற்ற நேரம் பகலில் ஆசிரியர் இருந்தால் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். அதனால் பதஷ்டத்தையும் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒழுங்காக இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற மார்க் கிடைக்கட்டும். நிறைய மார்க் எடுத்தவங்களே நல்லா இருக்காங்க. குறையா மார்க் எடுத்தவங்க நல்லா இல்லைலாம் கிடையாது. எல்லாம் கலந்துதான் இருக்காங்க. குறையா மார்க் எடுத்தவங்களும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. நிறையா மார்க் எடுத்தவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமையில் இருக்காங்க. என் வயசுக்கு நான் பார்த்துட்டேன். அதனால் பதஷ்டப்படாதீங்க.